மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி சேர்த்து அதை சூடு பண்ணியிருந்தேன். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் உப்பு. இப்போது 5 நிமிஷம் நான் ஆல்ரெடி இந்த பாஸ்தா ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி அதை சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 குடமிளகாய் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து அரை டீஸ்பூன் சீரகம் தூள், இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 100 கிராம் சிக்கன் எடுத்து அதில் உப்பு மிளகாய் தூள் போட்டு நான் பொரிச்சு எடுத்துருந்தேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பாஸ்தா சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மசாலாவில் கிளறிடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்க்குறேன். இப்போ நம்ம ஒரு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிடலாம். இப்போ ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறது பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.